Hello friends, welcome to TNPSC Stars channel. In this video, we will 8th standard maths worksheet 10 தான் பார்க்க போறோம். ஓகேவா? First, choose the best answer. Which of the following are directly proportional to each other? Time taken to reach a certain place by bus to the speed of the bus. Speed increase ஆச்சுனா time decrease ஆகும். So இது inversely proportional, அதாவது indirectly proportional. Number of pencils is equal to its cost. அதாவது இது வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். 2 பென்சில் வாங்கினா காஸ்ட் ஏறும். ஓகேவா? பிரின்சிபல் டு இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆல்டிடியூட் ஆஃப் அ பிளேஸ் ஃப்ரம் தி சீ லெவல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். இது தப்பு. மேலே நம்ம போக 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 டெம்பரேச்சர் குறையும். ஸோ இட்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஆப்ஷன் சி, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள் இஸ் the following table is about Aircard Express running at an average speed between Erode and Chennai. Observe this table and fill in the blank. Time taken, travel distance. Okay வா? ஸோ 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போயிருக்கு. 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர். இதை பார்த்தோம்னா 50 ஆட் ஆகிட்டு வருதுல்ல. அப்போது 3 ஹார்ஸில் 150, 4 ஹார்ஸில் 200, 5 ஹார்ஸில் 250, 6 ஹார்ஸில் 300. ஸோ கரெக்டாக வருதுல்ல. ஒவ்வொரு ஹாரும் 50 தான் ஆட் ஆகிட்டு வருது. ஸோ 150 கிலோமீட்டர்ஸ் எப்போ ரீச் ஆகிருக்குன்னா 3 ஹார்ஸ் ஆகும்போது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. பை டாக்டர்ஸ் அட்வைஸ் ரவி ரெடியூஸ்ட் 5 kg of his weight in 30 days by walking at a uniform speed in a park daily. If further 8 kg of his weight is to be reduced, he should walk at the same speed for dash more days. Okay, ரவி வந்துட்டு 5 கிலோவை 30 நாளில் குறைச்சிருக்காரு. ஓகேவா? அப்போது இன்னும் 8 கிலோவை எத்தனை நாளில் குறைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் டேஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் போடுறது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதுங்க. 5 நாளைக்கு 30 கிலோ, 8 நாளைக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into x is equal to 30 into 80. 30 into 8. Okay. Next, x is equal to 30 into 8 by 5. 5யும் 30யும் 6 times cancel பண்ணுறேன். So x is equal to 6 into 8. x is equal to 48. ஓகேவா? Third one, option A. Fourth one, number of workers to construct a building is inversely proportional to the number of days taken for it because the number of ஏன்னா அதிகமாக இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு 5 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதே ஒரு 20 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அதை ஒரு 2 days 2.5 days முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதுதான். So option D, number of days taken decreases when the number of workers increases. Sarah wanted to celebrate her birthday with 8 of her friends. After she bought a cake that she could share maximum of 400 grams piece each, she received 2 more friends. If she shared the same cake to all her friends equally, then the maximum quantity of cake pieces each would have got was dash grams. Okay, first எவ்வளோ டோட்டல் வெயிட் இருக்குது ஒரு கேக்கு அப்படிங்கிறது. இந்த கேக்கோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 8 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 400 கிராம் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 into 400 grams அதுதான் இதோட டோட்டல் வெயிட். இந்த கேக்கோட டோட்டல் வெயிட் அப்போது 3200 grams. இந்த கேக்கோட டோட்டல் வெயிட் அதுதான். ஸோ இப்போது இந்த ஒட்டுமொத்த கேக்கையும் நான் 10 பேர்த்துக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். பிகாஸ் ஏற்கனவே இருந்தவங்க 2 பேர் ப்ளஸ் புதுசாக வந்திருக்கவங்க 2 பேர். ஸோ இப்போ டோட்டலாக 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 10 பேர்த்துக்கூடையும் நான் ஈக்குவலாக ஷேர் பண்ணோம்னா 3200 டிவைடட் பை 10 ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ 320 grams. ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி. Which of the following statements is true? The quantity of brinjal and its cost are directly proportional. Indirectly proportional அப்படிங்கிறாங்க. கிடையாது. brinjal அதிகமாக எடுத்தால் அதிக காஸ்ட். அந்த மாதிரி தான். ஓகேவா?
ஸோ சிக்ஸ்த் ஒன் ஏங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் பி, the brightness of a lamp and its distance from us are directly proportional. தப்பு. ஏன்னா நம்ம தூரமாக போக போக அந்த லேம்போட பிரைட்னஸ் கம்மியாகும். The traveled time and the distance of a train are indirectly proportional. ஓகேவா, இது ரெண்டும் directly proportional. The diameter of a tube and the quantity of water discharged through it are directly proportional. Correct. அதிக இப்போ இத்துக்குள்ளியூண்டு ஹோல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தான் வாட்டர் வெளியே வரும். இதே பெரிய ஹோலாக இருந்துச்சுன்னா வாட்டர் இன்னும் அதிகமாக வரும். இங்கே 1 லிட்டர் வருதுன்னா இங்கே 10 லிட்டர் வர முடியும். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் டி. இந்த ஃபாலோயிங் டேபிள் since the number and the cost of eraser are directly proportional to each other, their constant variation k is. ஓகேவா, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 into k is equal to 2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ k is equal to 2. வெரிஃபை பண்ணி பாருங்கள் அடுத்ததுக்கெலாம் போட்டு. 2 into k is equal to 4. அப்போ k is equal to 2. 4/2 2. Works for an hour a day, he can complete a work in 10 days. If Raghu joins with him and both work for 2 hours a day for the same work, then they can complete it in dash days. So first என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராம் வந்துட்டு 1 மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சான்னா 10 நாளில் முடிச்சிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் 2 மணி நேரம் செஞ்சான்னா 5 நாளில் முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும். பிகாஸ் நம்ம ஒரு வேலையை எவ்வளோ அதிக நேரம் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலை முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இவன் 2 நாளில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னு வேலை செஞ்சுனா இவன் 5 நாளில் முடிக்க முடியும். இதே இதில் இவன் கூட இன்னொருத்தர் ஜாயின் பண்ணி அவங்களும் 2 மணி நேரம் இவன் கூட செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஒர்க் இன்னும் ஹாஃபாக மாறிடுதில்ல. ஓகே, இந்த ஒர்க் திருப்பி ஹாஃபாக மாறும், அதாவது 5/2 மாறும். ஓகேவா? ஸோ 8th ஒன்க்கு ஆப்ஷன் சி 22.5. 2.5. Next one, which of the following table shows the inverse proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இதில் பார்த்தாலே டைரெக்டாக தெரியும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னென்னா, ஒன்று வந்துட்டு ஏறிக்கிட்டு போகணும், இன்னொன்று வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு போகணும். ஸோ நம்ம இப்போ டேபிள் 3 பார்த்தோம்னா 6-3 இருக்குது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது கீழே இன்க்ரீஸ் ஆகுது. திருப்பி 12-8-4 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் கீழே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. ஸோ 9th ஒன்க்கு ஆப்ஷன் சி. 10th one, in a minute a pan with 1 liter of oil can fry 10 vadas in a specified temperature. Then how many minutes in the same pan at the same temperature maximum of 20 vadas can be fried in 2 liters of oil? ஸோ இப்போது 1 லிட்டர் ஆயிலில் 10 வடை போட முடியுது 1 நிமிஷத்தில் அப்படின்னா நம்ம திருப்பி எல்லா குவான்டிட்டியும் டபுள் பண்ணுறோம். ஸோ டைமும் டபுள் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்மளால் 2 மினிட்ஸில் இது பண்ண முடியும். 2 மினிட்ஸில் 10 வடை 2 மினிட்ஸில் 10 வடை போட முடியும். பட் நம்மளுக்கு 4 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? 4 மினிட்ஸில் தான் நம்மளால் 20 இது போட முடியும். In a vegetable farm, Bala can harvest all carrots in 6 days. Mala in 12 days. It will take dash days to harvest all carrots if both of them work together. So ஒரு டோட்டல் ஃபார்ம் இருக்குது. இந்த டோட்டல் ஒட்டுமொத்த நம்பர் ஆஃப் கேரட்ஸ் வந்துட்டு டீன்னு வச்சுக்கலாம். இதை வந்துட்டு பாலா வந்துட்டு 6 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுறான்னா அப்போ ஒரு நாளில் T/6ங்கிற அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி மாலா வந்துட்டு T/12ங்கிற அளவுக்கு கேரட்ஸை 12 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணான்னா T/12 அளவுக்கு ஒரு நாளில் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ T/6 plus T/12 is equal to 1. 2T plus T/12 is equal to 1. 3T/12 is equal to 1. Cancel ஆகுது. இங்கே 4. T is equal to 4.
11th one B. Ram and Kandan can plow together a paddy field in 4 days. If Ram alone takes 6 days to plow that field, in how many days can Kandan alone plow that same field? ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 4 டேஸில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒருத்தர் எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. இப்போது ஃபார்ம் அளவு வந்துட்டு டீன்னு வச்சுக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 4 டேஸில் 6 டேஸில் வந்துட்டு கந்தனால் ராமனால் செய்ய முடியுது அப்படின்னா எக்ஸ் டேஸில் டீயை வந்துட்டு கந்தனால் செய்ய முடியும். ஸோ டி பை 6 ப்ளஸ் டி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான், இதோட அதே ரிவர்ஸில் தானே இருக்குது. இங்கே 12 நான் போட்டேன்னா எனக்கு 4 கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதே ரிவர்ஸ் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் 12th ஒன்க்கு டி. If Palani can weave 1/5 of a blanket in 2 days, he will take dash days to complete the entire blanket. 1/5 of a blanket-ஐ 2 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஃபுல் blanket எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அந்த ஷார்ட்கட் மெத்தடை வச்சு, இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா. ஸோ 13th one option A. A pipe can fill an empty tank in 15 minutes. A pipe B can fill in 30 minutes. It will take dash minutes to fill the tank when both pipes are open together. ஸோ டேங்க் வந்துட்டு டீன்னு வச்சுக்கலாம் சைஸ். டீயை வந்துட்டு 15 மினிட்ஸில் ஃபில் பண்ண முடியுது அப்படின்னா 1 மினிட்டில் டி பை 15ங்கிற அளவுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் பைப் பிக்கு வந்துட்டு டீ அளவுக்கு இருக்க டேங்க்கை 30 மினிட்ஸில் ஃபில் பண்ண முடியுது அப்படின்னா டீங்கிறத டி பை 30ல் 1 மினிட்டை ஃபில் 1 மினிட்க்கு டி பை 30ங்கிற அளவில் ஃபில் ஆகும். ஓகேவா. ஸோ 1 மினிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 மினிட். ஸோ 2t + t by 30 is equal to 1. 3t by 30 is equal to 1. t by 10 is equal to 1. t is equal to 10. So நம்மளோட ஆப்ஷன் டி, 14th one ஆப்ஷன் டி. Priya and Prabhu can individually complete work in 10 and 20 days respectively. If they work and get paid together, then the ratio of their salaries will be. ஒருத்தன் 10 நாளில் வேலை செஞ்சு 10 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தவங்க 20 நாள் வேலை செஞ்சு தான் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஓகேவா. அப்போ என்ன வரும், இப்போ 2 பேரும் ஒரே டைமில் வேலையை முடிக்கிறாங்கன்னா இவன் வந்துட்டு 10 நாள் 10 ரூபாய் சம்பாரிச்சிருவான், திருப்பி ஒரு 10 நாள் வேலை செஞ்சு இன்னொரு 10 ரூபாய் சம்பாரிச்சிருவான். ஸோ இவன் வந்துட்டு 20 டேஸ் ஆகும்போது 20 ருபீஸ் சம்பாரிச்சிருவான். ஆனால் இவங்க வந்துட்டு 20 டேஸ் ஆகும்போது 10 ருபீஸ் தான் சம்பாதிப்பாங்க. ஏன்னா ஒரு வேலையை தான் முடிச்சிருப்பாங்க, இவன் 2 வேலையை முடிச்சிருப்பான். 10 டேஸில் ஒரு வேலை முடிக்கிறான் இல்லையா. ஸோ 20 டேஸ் ஆகும்போது 2 வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இவங்களோட சேலரி ரேஷியோ எப்படி இருக்குது, 20:10. ஸோ 2:1. 15th ஒன்க்கு ஆப்ஷன் சி. 16th one. Match the columns A and B to complete the statement and write in column C. Write them in column C. When two quantities P and Q are directly proportional to each other, if P increases, then P increase na Q increase agum. So first one ka option E. First one ka option E. P is directly proportional to Q. When two quantities P and Q are indirectly proportional to each other, if P increases, then Q will decrease. So second one ka option C. P is inversely proportional to Q. If a person can complete a work in n days, then 5% can complete the work in. ஒரு பர்சன் வந்துட்டு n டேஸில் முடிக்கிறாங்கன்னா 5% வந்துட்டு x டேஸ்ன்னு வச்சுக்கோங்க.
So x is equal to 5 into n, 5 into n, cross multiplication. Okay, wow. So x is equal to 5 into n, 5n days. Next, fourth one, if a person can complete, wait, நான் உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே எழுதுகிறேன், E, C, B. If a person can complete 1/5 of a work in n days, then the entire work can be completed in 1/5 of a work வந்துட்டு n daysல முடிக்கிறாங்க அப்படின்னா full work 1 அப்படிங்கிறது எப்போ வரும், x daysல வரும். So x into 1/5 is equal to n. So x is equal to 5 times of n. Okay va. So fourth one க்கு வந்துட்டு option B, 5n days. I'm sorry, இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலி டிவைட் பண்ணோம். வெயிட், இது வந்துட்டு n/5 days. ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் டி அண்ட் இங்கே வந்துட்டு ஆப்ஷன் சி. ஓகேவா, n/5 days பிகாஸ் அதிகமாக பீப்புள் ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகும்போது டேஸ் குறையும், divided by the number of people involved. Okay va, I'm really sorry. And next, if P is to Q and R is to S are proportional to each other, then P into அதாவது P by Q is equal to R by S அப்படிங்கிறாங்க. So P into S is equal to Q into R. So இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் A. Okay, next. ஸோ இதோட ஃபைனலி இதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, ECD E and I'm sorry ECDBA, ECDBA, ECDBA இதுதான் இதோட ஃபைனல் ஆப்ஷன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 17th one, a square shaped paper with a particular area is cut into 100 pieces of paper with measure இவ்வளோ. ஸோ 100 pieces of paper கட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீஸ்க்கு வந்துட்டு மெஷர் 2 into 1 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 1 centimeter அப்படிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்துட்டு L into B, L into Bனா 2 into 1 அப்படிங்கிறது தான் அதோட ஏரியா. ஸோ அதோட ஏரியா வந்துட்டு 2. ஒரு ஷீட்டோட ஒரு சின்ன பீஸு வந்துட்டு 2ங்கிறப்போ 100 பீஸோட ஏரியா வந்துட்டு எக்ஸ். ஸோ 200 அதாவது 2 into 100 is equal to x. 200 is equal to x. எக்ஸோட ஏரியா வந்துட்டு 200. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, if the same paper will be cut completely with the same measures 4 into 2.5 centimeter, then how many piece of paper one can cut? இப்போ இதில் என்ன ஏரியா இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஷீட்டுக்கு என்ன ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுக்கு வந்துட்டு 4 into 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 into 2.5னா L into B. ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 10ன்னு வரும். ஒரு ஷீட்டுக்கு ஏரியா 10. ஒரு ஷீட்டுக்கு ஏரியா 10ங்கிறப்போ ஒட்டுமொத்த ஏரியாவும் 200 இருக்குது. ஸோ 200 divided by 10 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எத்தனை ஷீட்ஸ் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலி 20 pieces of paper. 200 by 10 ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு ஷீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னா எத்தனை ஷீட் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் 200 அப்படின்னு போடுறோம். 200 by 10 அப்படின்னு போடுறோம். If 6 persons working in a flower mandy can prepare 96 garlands in 3 hours, then how many persons are required to prepare 198 garlands in an hour? ஓகேவா, 6 persons வந்துட்டு 96 garlands ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது 6 into k is equal to 96. கேங்கிறது நம்பர் ஆஃப் garlands per hour அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நம்பர் ஆஃப்
garland per hour is equal to k அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ k into 3 அப்படின்னு போடுறோம். பிகாஸ் 3 ஹார்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 3 into k into 6 is equal to 96. அதாவது 6 பேர் சேர்ந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இப்படி போடுறோம். ஸோ 6யும் 96யும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 32, நெக்ஸ்ட் 2 டேபிளில் திருப்பி கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது 16. ஓகேவா? ஸோ 16 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அடுத்தது 128 கார்லாண்ட்ஸை 1 மணி நேரம் ப்ரிப்பேர் எத்தனை பேர் தேவை 128 கார்லாண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண 1 மணி நேரத்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ கே இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 128 அப்படின்னு வச்சுக்கிறோம். 16 into x divided by 3 is equal to 128. 16 இதையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 4 டேபிளில் 3 2 திருப்பி 4 டேபிளில் இங்கே 8. ஸோ x is equal to 24. 24 பேர் இருந்தாங்கன்னா இதை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் 1 ஹவரில். ஓகேவா? ஸோ x is equal to 24. இங்கே நம்ம ஏன் கேன்னு வைக்கிறோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே கே வைக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது மணி அண்ட் முருகன் மேட் அ கான்ட்ராக்ட் டு பெயிண்ட் அ நியூ ஹவுஸ் டுகெதர். தே கேன் பெயிண்ட் இண்டிவிஜுவலி த சேம் ஹவுஸ் in 20 and 30 days respectively. After completing the work, they had received 30,000. How will they share the payment? ஓகேவா? இதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படி இருக்காங்க, ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஹவுஸை 20 டேஸில் முடிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு அந்த ஹவுஸை 30 டேஸில் முடிக்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், அதில் யார் அதிகமாக பெயிண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? யார் அதிகமாக பெயிண்ட் பண்ணியிருப்பா, ஸோ அவங்களுக்கு ஷேர் அதிகமாக போகணும்ல, அதிகமாக வேலை செஞ்சால் அதிகமாக காசு கிடைக்கணும்ல. ஸோ அந்த இதுபடி தான். ஸோ இப்போ வந்துட்டு 20:30ங்கிற ரேஷியோவில் நம்ம இந்த இதை டிவைட் பண்ணுவோம். அதாவது மணி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாரு, 20 டேஸில் வேலை செஞ்சு முடிக்கிறாரு. அதே போல் முருகன் வந்துட்டு 30 நாள் வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, இவங்க வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறாங்க. ஸோ இவங்களால இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூவும் பண்ண முடியும். ஸோ மணிக்கு தானே ஹையர் பேமெண்ட் வரணும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பேமெண்ட் ஷேர் ஆஃப் மணி into number of days he can do the work is equal to share of Murugan into number of days he takes. Okay va? So share of money na x m னு வச்சுக்கலாம். ஓகேவா? into number of days money takes 20 is equal to share of முருகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேர் ஆஃப் முருகனுங்கிறப்போ நம்மளை ymன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? into 30. ஸோ 0 0 கேன்சல். இவங்க 2 பேர்த்தோட இதுவும் எந்த ரேஷியோவில் டிவைட் ஆகுது அப்படின்னா x/yன்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு போகுமா? ஏன்னா 2 வந்துட்டு இங்கே போயிடும், y வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ 2 times of x is equal to 3 times of y. அப்போ என்னன்னு தெரியுது நம்மளுக்கு, மணியோட பேமெண்ட் வந்துட்டு இவரோட பேமெண்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? முருகனோட பேமெண்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ x + y 2 பேரும் சேர்ந்து 30,000 வாங்குகிறாங்க. இப்போ இதை இவங்க 2 பேரும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், x is equal 2 times of x is equal to 3 times of y. அப்படின்னா என்ன அர்த்தம், x is equal to 3/2 times of y. ஓகேவா?
ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுங்கிற பிளேஸில் 3/2 டைம்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு போடுறோம். அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 3y + 2y/2 is equal to 30,000. ஸோ 5y/2 is equal to 30,000. 5யும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா 6,000 வரும். அண்ட் 2 அந்த சைட் போனோம்னா y is equal to 12,000. ஸோ இதில் வந்துட்டு முருகனோட ஷேர் வந்துட்டு 12,000. முருகனோட ஷேர் வந்துட்டு 12,000 அண்ட் முருகனோட ஷேர் 12,000ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ x + 12,000 is equal to 30,000ல இவங்க ரெண்டு பேர்த்தோட ஷேர் தானே சேர்த்துனா 30,000. ஸோ x is equal to 30,000 minus of 12,000. x is equal to 18,000. ஓகேவா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மணியோட ஷேர் இஸ் ஈக்குவல் டு 18,000. ஓகேவா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு காமனாக ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி இது யூஸ் பண்ணோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடேக். ஸோ இந்த 20th கொஷின் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. பட் இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் என்னென்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க, 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.